ஹே காய்ஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற கிளிங் ஏஐ அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏஐ வீடியோ அப்படிங்கிற ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு பேஜ் வரும். ஓகேவா? இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் மேலே இருக்கிற ஒரு இன்டூ இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த இன்டூவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இன்டூவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் வந்து ஆட் ஏ ஷார்ட் ஃப்ரேம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் காலத்தில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் வீடியோ கொடுத்து தான் நம்ம ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் வீடியோ இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே நிறைய இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ரெஃபரன்ஸ் வீடியோ இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து இமெயில் அடிச்சு லாகின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ லாகின் பண்ணி முடிச்சுட்டு அந்த அந்த ரெஃபரன்ஸ் வீடியோ ஃபஸ்ட் காலத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காலத்தில் வந்து உங்கள் பேபி ஃபோட்டோ, அதாவது நீங்கள் எந்த ஃபோட்டோ மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு கீழே ஜென்ரேட்டுன்னு இருக்கு இல்லையா, ஜென்ரேட்டை கிளிக் பண்ணால் போதும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 140 கிரெடிட் வேணும். பட் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட 66 கிரெடிட் தான் இருக்குது. ஸோ அதனால் என்னால் இப்போதைக்கு என்னால் வந்து இதை வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ உங்கள்கிட்ட 140 கிரெடிட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.